ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 4 பேசிக் ஜியோமெட்ரிக்கல் ஐடியாஸில் எக்ஸசைஸ் 4.1 ஃபர்ஸ்ட் சம். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணணும் இந்த டயக்ராமை ரெஃபர் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஒன் 5 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த டயக்ராம்லேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதணும். பாயிண்ட் டி, இ, ஓ இது எல்லாமே பாயிண்ட்ஸ் தான். ஸோ நம்ம எழுதலாம் ODE, ODE எழுதியாச்சு. அடுத்து C and B இருக்குது. இந்த 5 பாயிண்ட்ஸ் எந்த ஆர்டர்லனாலும் எழுதலாம். இந்த ஆர்டரில் தான் எழுதணும்னு மேண்டேட்ரி கிடையாது. இப்போது லைன்ங்கிறது ரெண்டு சைடும் இன்டெஃபினட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அப்போ இந்த டயக்ராம் பார்க்கும்போது DEங்கிறது ரெண்டு சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த Dங்கிறது இந்த பக்கமாக போயிட்டே இருக்குது, Eங்கிறதும் அந்த சைடு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ DE அதே மாதிரி DB இதுவும் ரெண்டு சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். OB அதே மாதிரி OE. ஸோ இது ரெண்டு சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். எல்லாமே ஒரு லைன். ரெண்டு சைடும் ஆரோ மார்க் போட்டால் தான் ரெண்டு சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் நம்மளால் OC சொல்ல முடியாது. ஏன்னா OCங்கிறது இங்கே ஸ்டாப் ஆகிடுது. OC ரைட் சைடில் தான் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது, இந்த பக்கம் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அதனால் OC சொல்ல முடியாது. இப்போ 4 ரேஸ்க்கு நமக்கு தெரியும் ஒரு எண்ட் பாயிண்ட்டும் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணும்போது OC, ஏன்னா C பக்கம் இன்டெஃபினட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி OD இந்த சைடு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். OE அதுவும் இந்த சைடு அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. OB அதுவும் அந்த டைரக்ஷனில் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓவை தான் இந்த ரேயோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சு நம்ம 4 ரேஸ் எழுதிட்டோம். இப்போ 5 லைன் செக்மெண்ட்ஸ் எழுதணும். அதாவது 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். இந்த டயக்ராமை பார்க்கும்போது DE எக்ஸ்டெண்ட் ஆகாமல் நம்ம அங்கே எண்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி OE இதுக்கும் 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, இதுக்கும் 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. OC அதையும் நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். OB, OD ஸோ எல்லாத்துக்குமே 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த DEங்கிறது எண்ட் பாயிண்ட்ஸோடு நம்ம எண்ட் பண்ணிவிட்டு அது லைன் செக்மெண்ட்ஸ் ஆகும். நம்ம ரெண்டு சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது தான் அது லைன் ஆகும். ஸோ 2 எண்ட் பாயிண்ட்ஸோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். லைன் செக்மெண்ட்ஸ்க்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், லைனுக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோங்கிற டிஃப்ரென்ஸ் ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் டி உடைய ஆன்சர்ஸ்லேயே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ செகண்ட் சம்மில் ABCD இந்த மாதிரி பாயிண்ட்ஸோட ஒரு நம்பர் லைன் கொடுத்துட்டாங்க. இப்போ எனி 2 லெட்டர்ஸை சூஸ் பண்ணி நம்ம பாசிபிள் லைன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அட் எ டைம் 2 வேரியபிள் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் என்னென்ன பாசிபிள் லைன்ஸ் இந்த ஃபிகர்லேருந்து எழுத முடியுமோ அதை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது AB தென் AC ஒரு லைன், AD, BC, BD ரெண்டு சைடும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அது லைன். கரெக்டாக? CD அதனால தான் மேலே ரெப்ரசன்ட் பண்ணும்போது டபுள் சைடு ஆரோ மார்க் போடுறோம். டு எக்ஸ்பிளைன் தட் இட் எக்ஸ்டர்ன்ஸ் இன்டெஃபினெட்லி இன் போத் தி டைரக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பாசிபிள் லைன் செக்மெண்ட்ஸ். இப்போ ரிவர்ஸ்லேயும் எழுதலாம். BA, CA, DA, CB, DB and DC. ஸோ இதுதான் 12 possible lines that can be written from the given figure. இப்போது third sum, a line containing point E. ஸோ இந்த டயக்ராமில் ஒரு லைனில் பாயிண்ட் E இருக்குது. அந்த லைனோடைய நேம் கேட்குறாங்க. இங்கே இருக்குது பாயிண்ட் E. FE இல்லாட்டி AE இந்த லைனில் தான் அந்த பாயிண்ட் E இருக்குது.
ஸோ நம்ம என்ன ஆன்சர் எழுதலாம்னா ஏஇ ஆர் எஃப்இ. இந்த ரெண்டு லைனுமே அந்த பாயிண்ட் இ இருக்குது. நெக்ஸ்ட்டு லைன் பாசிங் த்ரூ ஏ. ஏ பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற லைனுடைய பேர் எழுதணும். ஏஇ, அதே மாதிரி டிஇ. ஏஇங்கிற லைன்லேயும் பாயிண்ட் ஏ வரும், டிஇ அப்படிங்கிற லைன்லேயும் அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகும்போதும் பாயிண்ட் ஏ அதில் தான் இருக்கும். ஸோ ஏஇ ஆர் டிஇ ஆர் ஏடியும் நம்ம எழுதலாம். ஏடிங்கிற லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகும்போதும் பாயிண்ட் ஏ அதில் இருக்குது. லைன் ஆன் விச் ஓ லைஸ். ஸோ இந்த டயக்ராமை பார்க்கும்போது ஓங்கிற பாயிண்ட் எந்த லைனில் இருக்குதுன்னு பார்த்தா ஓபிலையும் இருக்குது, ஓசிலையும் இருக்குது. ஏன்னா ரெண்டு லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஓங்கிற பாயிண்ட் அதில் இருக்குது. ஸோ ஓசி இல்லை அதை ரிவர்ஸில் எழுதும்போது சிஓங்கிற லைன், ஓபி ஆர் பிஓ. ஸோ இதில் ஏதாவது ஒன்று எழுதினாலே போதும். இந்த 4 லைன்லேயுமே பாயிண்ட் ஓ இருக்குது. 2 pairs ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் என்ன நமக்கு தெரியும், ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகணும், மீட் ஆகணும். ஸோ ஏடிங்கிற லைனும் சிஓங்கிற லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு பேரும் இருக்குது, நம்ம அதை எழுதலாம். ஃபஸ்ட்டு ஏடி சிஓ, ரெண்டாவது எஃப்இ அந்த லைனும் ஏஇங்கிற லைனும் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ரெண்டாவது பேர் ஏஇ அண்ட் எஃப்இ. Fourth sum, how many lines can pass through one given point? அதாவது ஒரு பாயிண்டில் எத்தனை லைன்ஸ் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி ஒரு பாயிண்டில் நிறைய லைன்ஸ் பாஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இப்படி ஒரு லைன், இன்னொரு லைன், அகெயின் ஒரு லைன், இப்படி இது வந்து போயிட்டே இருக்கும். இப்போ இந்த கேப்பில் நிறைய வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வரைய முடியும். Therefore, infinite number of lines can pass through one given point. ஏன்னா இங்கே கேப்லேயும் நம்ம நிறையா வரைஞ்சிட்டே இருக்க முடியும், கவுண்ட்லெஸ்ஸாக வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ 2 given points. இப்போ 2 பாயிண்ட் வச்சுட்டு அதில் எத்தனை லைன் பாஸ் பண்ண முடியும்னா ஒரே ஒரு லைன் தான் பாஸ் பண்ண முடியும். இப்போ நான் இதுக்கு மேலே இன்னொரு ஒரு லைன் வரைஞ்சாலும் அது இந்த பாயிண்டில் பாஸ் ஆகாது. ஸோ கண்டிப்பாக 2 பாயிண்டில் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் only one line can pass. Therefore only one line can pass through 2 given points. இப்போ 5th one, கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயக்ராம் வரையணும். அதில் ஏ பாயிண்ட் பி லைஸ் ஆன் ஏபி. ஸோ ஏபின்னு ஒரு லைன் இருக்கும், அதில் பாயிண்ட் பி இருக்கணும். பாயிண்ட் பி ஏபிங்கிற லைனில் எங்கே வேணாலும் பாயிண்ட் பி வைக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வரைஞ்சாச்சு. XY அண்ட் PQ இன்டர்செக்ட் அட் M. அப்போ XYங்கிற ஒரு லைனும் PQங்கிற லைனும் Mங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணணும். ஸோ XYன்னு ஒரு லைன், PQ. ஸோ PQன்னு ஒரு லைன், Q. ரெண்டுமே இன்டர்செக்ட் அட் பாயிண்ட் Mங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு line L contains E and F but not D. ஸோ Lன்னு ஒரு லைன் இருக்குது, அதில் E and F இருக்குது, ஆனால் Dங்கிற பாயிண்ட் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு லைன் L வரைஞ்சிக்கலாம். அதில் EFங்கிற பாயிண்ட் வச்சுக்கலாம், ஏன்னா அதில் இருக்குது, பட் Dங்கிற பாயிண்ட் இல்லை. ஸோ Dங்கிற பாயிண்ட் கொஞ்சம் தள்ளி அவுட் சைட் தி லைன் எங்கேயாவது நம்ம ப்ளாட் பண்ணிக்கலாம். இப்போ OP and OQ meet at O, சேம் as B sum. OP அப்படின்னு ஒரு லைன் OQலே தான் இருக்குது. அப்போ OPயில் வர மாதிரியே இந்த ஓலேருந்தே இப்போ நம்ம OQ வரைய போகிறோம். OQ. ஸோ OP OQ வந்து ஓங்கிற பாயிண்டில் மீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு சம், 6th சம்.
Q, M, O and P are points on the line MN. அதாவது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் MN அப்படிங்கிற லைனில் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ Q இருக்குது, M இருக்குது, O இருக்குது, NP இருக்குது. அதாவது MN லைனுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது MN எக்ஸ்டெண்ட் ஆகும் ரெண்டு சைடும் இன்டெஃபினிட்டாக. இந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த லைனில் இருக்கா? இருக்குது. ஸோ ட்ரூ. அடுத்து MONங்கிறது பாயிண்ட்ஸ் ஆன் லைன் செக்மெண்ட் சொல்லிட்டாங்க. லைன் செக்மெண்ட்னா ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். MN அப்படின்னா இதோடய ஸ்டாப் ஆகிடும், லைன் செக்மெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகாது. அதில் MONங்கிற பாயிண்ட்ஸ் இருக்கா? இருக்குது. அதனால் இதுவும் ட்ரூ. இப்போது MN and are end points of the line segment MN. MNங்கிற லைன் செக்மெண்ட்டோட எண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தா எம்மும் என்னும் தான். அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா லைன் செக்மெண்ட் வந்து முடிஞ்சிடும். therefore அதுவும் ட்ரூ. O and are the end points of line segment OP. OPங்கிற லைன் செக்மெண்ட்டோட எண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தா O and P. ஆனால் இவங்க O and end are end பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு O and P தான் end பாயிண்ட் இந்த டயக்ராமில் பார்க்கும்போது. ஸோ ஃபால்ஸ். M is one of the end points of line segment QO. QOங்கிற லைன் செக்மெண்ட்டில் M வந்து end பாயிண்ட்டா? QO மட்டும்தான் end points. Mங்கிறது ஒன் ஆஃப் தி end பாயிண்ட்டான்னு கேட்குறாங்க. ஆனால் Mங்கிறது ஒன் ஆஃப் தி பாயிண்ட்டே தவிர end பாயிண்ட் கிடையாது. ஸோ ஃபால்ஸ். M is point on ray OP. ரே ஓபின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓபி இந்த சைடு தான் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். எம்ங்கிற பாயிண்ட் அதில் இல்லவே இல்லை. அதனால் இதுவும் ஃபால்ஸ். ஓபி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரே கியூபி. ஓபிங்கிற ரேவும் கியூபிங்கிற ரேவும் வேறு வேறையான்னு கேட்குறாங்க. ஓபிங்கிற ரே பார்த்தா இந்த டைரெக்ஷனில் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். கியூபிங்கிறது இதே டைரெக்ஷன் தான் போகும், பட் கொஞ்சம் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக வருது. அடிஷ்னலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்குது. அதனால் ஓபிங்கிற ரே வேறு, கியூபிங்கிற ரே வேறு தான். ஸோ ட்ரூ. நெக்ஸ்ட் ரே ஓபி இஸ் சேம் ஆஸ் ரே ஓஎம். ஓபிங்கிற ரே இந்த சைடு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் ஓஎம்ங்கிறது ஆப்போசிட் டைரெக்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்கும். ஆனால் இவங்க சேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ரே ஓஎம் இஸ் நாட் ஆப்போசிட் டு ரே ஓபி. ஓஎம்ங்கிற ரேவும் ஓபிங்கிற ரேவும் ஆப்போசிட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓபிங்கிறது இந்த டைரெக்ஷனில் போகுது, ஓஎம்ங்கிறது அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் போகுது. ஆனால் இவங்க நாட் ஆப்போசிட்னு கொஷினில் கொடுத்துருக்கனால இட் இஸ் அ ஃபால்ஸ். O is not an initial point of OP. ஓபிங்கிற ரேலில் ஓ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. ஆனால் இவங்க நாட் அண்ட் இனிஷியல்னு கொஷினில் இருக்கிறனால இட் இஸ் ஃபால்ஸ். N is the initial point of NP and ray NM. NPங்கிற ரே Nல தான் ஆரம்பிக்கும், NMங்கிற ரேவும் Nல தான் ஆரம்பிக்குது. ஸோ இட் இஸ் ட்ரூ. இதோட எக்ஸசைஸ் 4.1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.